நம்ம காலைல இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். கோயில் போகலாம், சாமி கும்பிடலாம், கடலில் குடிக்கலாம், எல்லாமே ஃப்ளாப் ஆகிடுச்சுங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும். முருகன் நல்லா உங்களை சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டாங்க. கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து நம்ம முருகனை பார்க்கலாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான டேயும் நம்ம ரூமில் தான் இருக்கோம். தூத்துக்குடி லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது நீங்கள் எந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, தாம்பரத்துலேருந்து நம்ம கோயம்புத்தூர் வந்தது போட்டிருப்பேன். அதுக்கு அடுத்த விளாக் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இன்றைக்கி வந்து எங்கே போகிறோன்னா நம்ம திருச்செந்தூர் தாங்க போக போகிறோம். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே ஒரு எக்ஸ்ப்ளோர் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரே விளாகாக கொடுக்குறோம். இப்போ வந்து எங்கே இருக்கோன்னா நம்ம தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு ரூம் ஸ்டே பண்ணிட்டுருக்கோம், நானும் மதன் ப்ரோவும். ஸோ வாங்க, அந்த ரூமெல்லாம் நைட்டு வரும்போது செமையாக இருந்துச்சு. இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்ஸ் காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டே பண்ணலாம். லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நாட்டு ப்ரமோஷனுங்க. நாங்கள் 2 பேர் ஸ்டே பண்ணுறதுக்கு பெட்ரூம், பெட்ஸ் இருக்குது. சூப்பரான மிரர் இருக்குது. அண்ட் டிவி, ப்ளக் பாயிண்ட்ஸு எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸ்க்ரீன்ஸு ரொம்ப ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க இந்த இது. அதனால் டக்குன்னு பார்த்து நாங்கள் புக் பண்ணியாச்சு. 112 ரெஸ்ட் ரூம்ஸும் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்துச்சு. இந்த சவுத் எம்பையர் ஸ்ட்ரீட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நேர் ஆப்போசிட் தாங்க இந்த ராஜம் டவர்ஸ். இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த ரூமோட ரேட் சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா, 24 ஹவர்ஸ்க்கு நமக்கு 900 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சுங்க ரூம். நீங்கள் கண்டிப்பாக ஸ்டேஷன்லேருந்து ஒரு வேளை எங்களுக்கு டார்மெண்ட்ரி கிடைக்கல, அதனால தான் நாங்கள் இந்த ரூம் சூஸ் பண்ணோம். எங்கள் சாய்ஸ் பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பாருங்கள், நல்ல சாய்ஸ். பாருங்கள், டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 ஆச்சுங்க. நம்ம ஜாலியாக திருச்செந்தூருக்கு கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து தூத்துக்குடி நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ஒரு டிஎன்எஸ்சிசி விளாக் உங்களுக்காக வரப்போகுது. பட் ஃபுல் ஸ்டெச் கவர் பண்ண போகிறதில்ல, சின்ன கிளிப்ஸ் காட்ட போகிறோம். இதளவுக்கு சீக்கிரமாக போய் சீக்கிரமாக என்ஜாய் பண்ணலாம். பட் அது இல்லாமல் நமக்கு ஏகப்பட்ட டைம் இருக்குங்க. அதை பற்றிலாம் நிறையா சொல்கிறேன். நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போக போகிறோங்க. ஆட்டோ சூப்பராக கிடச்சிருச்சு. காலையிலே பயங்கரமான சவாரி பார்த்தீங்களா. நான் சொன்ன மாதிரி நம்ம தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் திருச்செந்தூருக்கு பஸ் இருக்குங்க. நீங்கள் கோயில் போகிற மாதிரி இருந்தால் திருச்செந்தூர் கோயில் வாசல்னு ஒரு பஸ் இருக்குமாம்மா, அதில் ஏறிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்லேயே விட்டுருவாங்க. இப்போ வந்து நம்ம பஸ்ஸு தேடிட்டு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட் சொல்கிறாங்கண்ணா, பழன்னு இருக்குங்க. இப்போ தான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது பார்த்தீங்களா. ஒரு ப்ரைவேட் செமையாக நிற்கிறாங்க, பட்டு ஃபுல்லாக இருக்குது. பாருங்க எவ்வளோ சூப்பராக கட்டி வச்சுருக்காங்கன்ட்டு. ஒவ்வொரு ஊருக்கும் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினச்சி இதிலே ஸ்டாண்டிங்லேயே போயிடலாங்க. இருங்க, முன்னாடி போய் பார்த்துட்டேன் பஸ் எப்படி இருக்குன்ட்டு. பஸ்ஸு செமையாக இருக்குங்க. காலையிலே செம கேபின் ரைடு பார்த்துக்கோங்க. எங்கள் சீட்டே இல்லைங்க, ஏன்னா எல்லா பஸ்ஸும் செம க்ரௌடாக வருது. நம்ம தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூருக்கு 40 ருபீஸுங்க. 2 பேர்த்துக்கு 80 ருபீஸ். திருச்செந்தூர் ரீச் பண்ணியாச்சு. ஒரு 8 o'clock வந்தாச்சுங்க. 1.25 மணி நேரங்க. நான் உங்களுக்கு நடுவில் காமிச்சிருப்பேன், என்னால் முடியல சத்தியமாக. ஏன்னா காலையில் நைட்டு தூங்கலை. இப்போயும் ஒரு சீட்டு கிடச்சிருந்தா கூட பரவாயில்லைங்க. சரி விடுங்க, முருகனை பார்க்குறதுக்கு வந்தாச்சுங்க. இப்போ வந்து கோயிலுக்கு வந்து நடந்து போயிட்டு மற்றதெல்லாம் கண்டினியூ பண்ணால் இங்கே தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூருக்கு 40 ரூபா தாங்க. அப்பயே காமிச்சிருப்பேன். சரி வாங்க நம்ம இப்போ போகலாம் கோயிலுக்கு. நீங்கள் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வந்தோடனே லெஃப்ட் சைடு இந்த ஓப்பனிங் என்ட்ரன்ஸ் இருக்குங்க. இங்கேருந்து நடந்து போனீங்கன்னா 5 to 7 minutes நம்ம கோயில் ரீச் பண்ணிடலாங்க. முடிஞ்ச அளவுக்கு சீசன் டைம்லாம் ஓன் வெஹிக்கிளில் வராதிங்க மக்களே. இங்கே பார்த்தீங்களா மக்களே, பார்க்கிங் இது வரைக்கும் வந்துருச்சுங்க. அப்போ நம்ம கோயிலில் எவ்வளோ கூட்டம்னு நினச்சி பாருங்கள். கோயில் பக்கம் வந்தாச்சுங்க. ஒரு 10 minutes நடந்துருப்போன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். இந்த கடை தாங்க.
பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு காலையில் வந்த இடம் தாங்க இந்த மணி ஐயர். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. இங்கே நீங்கள் எப்போ போனாலும் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், லஞ்ச் ஆகட்டும், டின்னர் ஆகட்டும், மூணுமே சூப்பராக இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ்ட் வாங்கியிருந்தேங்க. நம்ம பிரதர் பூரி செட் வாங்கியிருக்காரு. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லேன். சாப்பிட்டாங்க, எல்லாமே டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு தோசை சாப்பிட்ருந்தேன், நம்ம பிரதர் வந்து பூரி சாப்பிட்ருந்தார். ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஏன் ப்ரோ? எஸ், ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு 180 தான் ஆச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. வந்தீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் டேஸ்ட்டும் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். சரி வாங்க, நம்ம கோயிலுக்கு முன்னாடி வந்தாச்சு. கோபுரத்தோட ஷாட்ஸை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகலாம். ஆக்சுவலி கோயில் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குங்க. ஸோ அதனால தான் இங்கே இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா தைப்பூசம் வரப்போகுது இல்லைங்க. இதில் வந்து நம்ம லைனில் நின்னாச்சு. ஏன்னா அது வரைக்கும் வந்திருக்குங்க, பார்க்கிங் வரைக்கும். இன்றைக்கி வந்து ஒரு மாட்டு பொங்கலை தான் நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம். மாட்டு பொங்கல் அன்றைக்கி செம க்ரௌடாக இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா தைப்பூசம். ஸோ க்ரௌடு வரத்தான் செய்யும். இங்கே பார்த்தீங்களா மக்களே, பொது தரிசனம் செல்லும் வழின்னு போட்டிருக்கு. பட் நாங்கள் செல்கிற வழி எல்லாமே பொது தரிசனமாக இருக்குங்க. அவ்வளோ பெரிய கியூங்க. சரியா? இப்போ பேச ஒரு பிளானில் இருக்கும், ஒரு சின்ன சேஞ்சஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்ட்டு. இந்த வியூவை பாருங்கள் மக்களே. என்ன பிளான் சேஞ்சுனா நம்ம சாமி கும்பிட முடியலைங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே தூக்கம் இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக ஜேர்னி பண்ணோம். இப்போ வந்து நான் லைனில் நிற்கிறதுக்கு 5 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் முன்னாடி மட்டும் சுவாமி கும்பிட்டு இப்போ பியூட்டிஃபுல்லான கடலுக்கு வந்துருக்காங்க. கடல் எவ்வளோ கொண்டாட்டம், எவ்வளோ கூட்டம்னு மட்டும் பாருங்கள். உங்களுக்கே தெரியும், நமக்கும் தண்ணிக்குமே சேராது. ஒரு ஃபோன் போனதே போதும்னு தான் நான் எல்லாத்தையும் அடக்கி வச்சிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க தண்ணினா. சரி வாங்க, நம்ம அப்படியே கால் நினச்சி தருவோம். என்னங்க நம்மளை தேடி வரமாட்டேது. பாருங்கள் மக்களே என்ன வைப்பில் இருக்குன்ட்டு. திருச்செந்தூர் கடலாம் சும்மா வாங்க, செம்ம வைப்புங்க. அங்கேருந்து காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே 100 ரூபா லைனுங்க. 100 ரூபா லைனு இவ்வளோ கூட்டங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி 10,000 பேர் அதுக்கு மேலேயே இருப்பாங்க. அதெல்லாம் கம்மி, அதிகமாக இருப்பாங்க. 100 ரூபா டிக்கெட்டே இன்றைக்கி 6 மணி நேரம். நாங்கள்லாம் நின்றுருந்தோம்னா நாளைக்கு ட்ரெயினை பிடிச்சிருக்க முடியாது. இல்லை, கண்டிப்பாக நின்றுருந்தோம்னா நமக்கு வந்துட்டு மதியம் 3 மணிக்காவது நம்ம 3 மணியாவது ஆகிடும். கண்டிப்பாக எப்படிக்கு நின்னோம். அதாவது 1.5 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடி தான் நடந்தோம். நாங்கள் ஸ்டார்டிங் இங்கே நின்றுருந்தோம். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த சைடு போயிட்டோம். அப்போ நினச்சி பாருங்கள், 50 அடியில் 50 மீட்டர் தான் போயிருப்போம். மக்களே நம்ம வரும்போது அங்கே ஸ்டார்ட் பண்ணோம்.
இப்போ பாருங்கள் அப்படியே கீழே இறங்கி அப்படியே மறுபடியும் இன்னொரு லைன் ஃபார்ம் ஆகுது. நினச்சி பாருங்கள். அப்போ நான்லாம் சோழி முடிச்சுன்னு நினச்சிட்டேன். நல்ல வேலை. என்னடா கோயிலில் இருந்து டக்குன்னு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன்னு பார்க்குறீங்களா? ஒரு முக்கியமான சர்ப்ரைஸை பார்க்குறக்காக போயிட்டுருக்கோம். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுதான் கமெண்ட் பண்ணுங்கள். மணி 11 o'clock ஆக போகுதுங்க. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 16ங்க, மாட்டு பொங்கலுங்க. இன்றைக்கி கூட வண்டி ஃப்ரீ இல்லைங்க, பொள்ளாச்சி வண்டி. சும்மா லோக்கலாக அட்டாச் பண்ணி பயங்கரமாக கெத்தாக நின்றுட்டுருக்கான். 12:15 கிளம்பிடுவாங்க. மணி 11 தான் ஆக போகுது. அதுக்குள்ளே செம்ம க்ரௌடு, எல்லாமே ஃபுல் க்ரௌட் ஆயிடுச்சுங்க. மறுபடியும் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. நம்ம காலைல இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். கோயில் போகலாம், சாமி கும்பிடலாம், கடலில் குடிக்கலாம், எல்லாமே ஃப்ளாப் ஆகிடுச்சுங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும். முருகன் நல்லா உங்களை சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டாங்க. கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து நம்ம முருகனை பார்க்கலாங்க. இப்போ நம்ம பழையபடி நம்ம தூத்துக்குடி கிளம்பியாச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லோ கலர் டிஎன்எஸ்சிசி இருந்தால் ரொம்ப சந்தோஷம். பார்ப்போம் எந்த வண்டி கிடைக்குன்னு பார்த்துட்டு ஒரு கார்னர் சீட்டை பார்த்துட்டு உட்காந்துட்டு சீக்கிரம் போகலாங்க. இவ்வளோ பிளாகெலாம் எடுக்க போகிறதில்ல. சின்ன சின்ன கிளிப்பு, இந்த தாமிரபரணி மிஸ் பண்ணிட்டு அதை ஒன்று எடுக்கணும். அப்புறம் இன்னொரு கிளிப் மிஸ் பண்ணிட்டு அதை மட்டும் எடுத்துட்டோம்னா இந்த விளாகை முடிச்சிடலாம். தூத்துக்குடி போயிட்டு இல்லைங்க, நம்ம நினச்ச மாதிரியே தூத்துக்குடி எல்லோ கலர் டிஎன்எஸ்சிசி. பார்த்தீங்களா, வண்டி சும்மா பலன்னு இருக்குங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எல்லோ கலர் டிஎன்எஸ்சிசிங்க. செமையாக இருக்குது பார்த்தீங்களா.
அதுக்காக தான் இவ்வளோ நேரம் சொக்க வந்துட்டு இருந்திருக்கேன். பாருங்கள், என்ஜாய். இந்த தண்ணி தாங்க அப்படியே நம்ம கடலில் கலந்துருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அலை வருது லைட்டாக. இப்போ லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம ஏரல் போயிடலாங்க. ஏரல் போய் நம்ம திருநெல்வேலி பைபாஸ் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரைட் கட் ஆகி தூத்துக்குடி போயிடுவோங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஹார்பருங்க. ஹார்பர் தான்னா கடல் தான். இங்கே இப்போ நம்ம லெஃப்டில் போனோம்னா மதுரை, லெஃப்டில் போனோம் மதுரை, ஸ்ட்ரெயிட்டாக போனால் தூத்துக்குடி, இந்த ரைட்டில் போனோம்னா துறைமுகம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே சால்ட் தொழிற்சாலைங்க. தூத்துக்குடினாவே சால்ட்டு தான். எல்லாம் சிங்கம் படத்தில் பார்த்ததெல்லாம் பாருங்கள், நேரில் பார்த்துட்ருக்கோம். ஃபைனலி நம்ம தூத்துக்குடி ரீச் பண்ணியாச்சுங்க. பாய் பாய். ஷார்ப்பாக அங்கே 11 எடுத்தாங்க. இங்கே 12:05 வந்தாச்சுங்க. ஒரு சூப்பரான ஜேர்னிங்க. தூத்துக்குடி வந்ததுக்கு நம்மளோட லக்கு. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எல்லோ கலர் டிஎன்எஸ்டி ட்ரை பண்ணியிருக்கோம். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலைல இங்கே கிளம்பி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண வீடியோ திருச்செந்தூர் போய் ஃபுல்லாக ஃபன் பண்ணி சில சொதப்பெல்லாம் இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.